ஐர்லாண்ட் ப்ரீஸ்ட் வந்து அவங்க ஏன்னா அதுக்கு நான் ஏஎம்சி கிட்டே கேட்டேன். ஏஎம்சி பிஷப் நான் பேசிட்டேன். அவர் வந்து அயர்லாண்டில் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அயர்லாண்டு தான் வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு இது அப்படின்னு அவர் சொன்னார். அயர்லாந்து ப்ரீஸ்ட்னாவே இப்போ பெரும்பாலும் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஏன் நான் கேட்டேன்னா ஏஎம்சி கிட்ட நான் பேசும்போது அவர் வந்து தாராஸ் ஃபாதர் இருக்கார் இல்லையா, ஆமாம், அவர் இவரோட பெரிய ஃபேமஸ் ஆனாலும் சேத்பட்டில் அவரை நீங்கள் ஏன் பண்ணலன்னு நான் கேட்டேன். அப்போ கேட்டதுக்கு நம்ம இதில் நம்ம டைசஸில் அது மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அதுமாரி அயர்லாண்டு அவர் அந்தமாரி ஒரு லோவஸ்ட் கம்யூனிட்டி, அதனால் அவரை நீங்கள் ரோமில் போய் ப்ரொமோட் பண்ணாலும் பண்ண மாட்டேன்னு அவர் அப்படியே இது பண்ணார். இருந்தாலும் நம்ம ரோம் அக்செப்ட் பண்ணுறது நம்ம போப் சொல்லுவார், சயின்ஸ் மே நாட் பி ரெகக்னைஸ்ட் பை ரோம் பட் தே மே பி அக்செப்டட் பை சர்ச்சஸ், லோக்கல் சர்ச்சஸ். அப்படி பண்ணோம். அப்புறம் எங்கள் அண்ணா போன வருஷமாக திண்டிவனத்தில் ஒரு மீட்டிங் வச்சாங்க, பாஸ்ட் பீப்புளுக்கு ஏதோ ஒரு, அதான் அந்த உள்வெடி நூற்றாண்டு. அதான் நாங்கள் போயிருந்தோம். அப்போ போனால் நான் ஏதோ வண்டி நிற்கி நான் போய் மரத்தில் உட்காந்து தூங்கிட்டேன். ஆனால் எங்கள் அண்ணன் போய் அங்கே உட்காந்து வழக்கமான ஏன்னா நான் திண்டிவனத்துக்கு போனது நமக்கு தெரியாது, அங்கே எப்போ வண்டி நிறுத்திட்டு போவாங்க. அப்போ எங்கள் அண்ணன் போயிட்டாங்களாம் அவர். ஆனால் அவர் எங்கள் அண்ணன் எப்பயோ இது பண்ணிப்பார், அவர் டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் சொல்லியிருந்தேன், இப்போ தான் நினச்சிப்பாரு. எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் சொல்லி எங்கள் அண்ணன் வந்து அங்கே படித்து, எங்கள் அண்ணனும் டீச்சர் தான், யூனியன் ஸ்கூலில் இருக்கார். அதனால் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மனிதர் தான். நீங்கள் சர்வே ஷீட் எடுத்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் நீங்கள் காமர்ஸில் தான் சர்வேக்கு முன்னாடி நம்பர் கான்டாக்ட் நம்பர் நிறைய பேர் கொடுத்தீங்கன்னாக்கா அவருக்கு மூலியமாக சர்வே ஷீட்டில் டீட்டெயில் வாங்கணும். மெயில் அதெல்லாமே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் காப்பீஸ் கிடைச்சிடும். அப்போ அவங்க தான் உங்களுக்கு ஒரிஜினல் டீம் ஒர்க்கு. ஒரு 500 பேர் வச்சுக்கிறார் ஃபாதர் சென்டான்ஸ் இப்போ இருக்கிற பிரின்சிபல், அந்த நூற்றாண்டு நடத்துறாரு. அப்போ நிறைய வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆமாம், நாங்கள் அதையும் கேட்டுக்கிறோம். ஆனால் அவங்களே பெரிய ஒரு டீம் இருக்காங்க. ஆமாம், இருக்காங்க. டாக்டர்ஸு நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்படியே போய் பார்த்தேன். ராமதாசன் அங்கே படிச்சு கொடுத்தா, அவங்க பையன் அங்கே படிச்சு கொடுத்தான். ஆமாம் பார், ஒரு கிளாஸ்மேட்டு ஃபாதர் சிவி சண்முகம். ஆமாம் சார், நிறைய பேர் அவங்க படிச்சுருக்காங்க. அவங்க அவருடைய அப்பா படிச்சுட்டு அவங்க பசங்களே இப்போ ரிட்டையர் நிலந்துக்கிறாங்க.